ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் திருப்பாகம் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட். இது வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட். எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் கடலை மாவை முதலே சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வறுக்கும்போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும். 2 நிமிஷம் மட்டும் வறுத்துட்டு அதை வந்து ஆற வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம். ஆறுனதுக்கப்புறமா எந்த கிளாஸில் மாவு அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸ் அளவில் வந்து 2 கிளாஸ் பால் எடுத்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் கெட்டியாக வரைக்கும் கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா வந்து இனிப்பு சேர்த்திக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களையும் வந்து ஒரே கிளாஸில் தான் வந்து நம்ம அளந்து எடுக்கணும். பாலில் ஊற வச்சு குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்திக்கலாம். வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இனிமேல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நெய்யோட அளவும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கிளாஸில் மாவு பாலில் அளந்து எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து 3/4 கிளாஸ் அளவு நெய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து அதை கலரி கொடுத்துட்டே இருக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கடைசியாக வந்து 1 கிளாஸ் அளவு முந்திரியை வந்து அரைச்சி பவுடராக சேர்த்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நெருன்னு அரைச்சிக்கலாம். ஃபைனலாக இருந்த நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஸ்வீட் ட்ரை பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்வீட்டு மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூடாக சாப்பிடும்போது பால்கோவா டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிடும்போது அல்வா டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஸ்வீட். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.